உங்கள் லைஃப்பில் எதை தான் முயற்சி செஞ்சாலும் சேஞ்ச் ஆகலையா? ஆனால் சில பேர் மட்டும் எப்படி பெரிய வெற்றியை கைப்பற்றியிருக்காங்க. அவங்க ரகசியம் டெய்லி ஹேபிட்ஸ் தான். இந்த 4 ஹேபிட்டை நீங்கள் மாஸ்டர் செய்தால் உங்கள் வாழ்க்கையே மாறும். இந்த ஹேபிட்டு என்னோடய பர்சனல் லைஃப்பில் பல நாள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஒரு டிஃப்ரெண்ட் ஆச்சு. அதனால தான் நான் கண்டினியூஸாக வீடியோ அப்லோட் பண்ண முடியுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட், செட் கிளியர் கோல். ஒரு நிமிஷம் உங்களோட ஃப்யூச்சரை நினச்சி நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். ஃப்யூச்சரில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வேலைக்கு போகிறோமா, இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோமா, வேறு ஏதாச்சும் நம்மளுக்கு ஆர்வம் இருக்கா, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு நல்ல மென்டார்ட்ட இருந்து எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுறதுன்னு கற்றுக்கோங்க. செகண்ட், டேக் ரிஸ்க். நீங்கள் ஒரு நாள் ஆச்சு தோனி, விராட் கோலி இவங்க தான் எப்படி டாப் மோஸ்ட்டில் இருக்காங்கன்னு தெரியுமா? இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிறதுனால தான் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இவங்ககிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்னா, ரிஸ்க் எடுத்துக்க கற்றுக்கணும். நம்ம லைஃப்பில் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ஒரு நல்ல க்ரோத் இருக்கும். சுவாமி விவேகானந்தம் என்ன சொல்லியிருக்கான்னா, டேக் ரிஸ்க் இன் யுவர் லைஃப். இஃப் யூ வின் யூ கேன் லீட், இஃப் யூ லூஸ் யூ கேன் கைட். தேர்ட், பாசிட்டிவ் மைண்ட் செட். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரேஸில் கலந்துக்கிறோம்னா தோற்றுருவோம்னு நினச்சா நம்ம தோற்று தான் போவோம். ஜெயிக்கணும்னு நினச்சா நிச்சயமாக நம்ம ஜெயிப்போம். இதனால தான் இதை சொல்கிறாங்க, யுவர் மைண்ட் செட் டிசைட் யுவர் ஃப்யூச்சர். ஃபோர்த், கன்சிஸ்டன்சி. இருக்கவே ரொம்ப முக்கியமான ஹேபிட்டு கன்சிஸ்டன்சி தான். அதே மாதிரி இருக்கவே ரொம்ப கஷ்டமான ஹேபிட்டு கன்சிஸ்டன்சி தான். ஏன் நான் கஷ்டமானதுன்னு சொல்கிறேன்னா, நம்ம ஒரு விஷயத்த ஆர்வத்தில் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆனால் நம்ம கடைசி வரைக்கும் அந்த ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ண மாட்டோம். இந்த ஒரு ஹேபிட்டை நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுக்கிட்டிங்கன்னா மித்த இருக்க 3 ஹேபிட்டு ரொம்ப ஈஸி தான். கன்சிஸ்டன்சி மட்டும்தான் ஒருவனை டிசிப்ளினாக மாற்றும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நீங்கள் ஏற்கனவே இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்டு உங்களுக்கு இந்த வீடியோ புதுசாக கற்றுக்க கிடைச்சா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே இந்த மாதிரி வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.